வெல்கம் டு கஜா கல்வியகம். இந்த வீடியோவில் நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, டார்வினோட செக்ஷுவல் செலக்ஷன். ஓகே, அதை பத்தி அதிகமா பாக்குறதுக்கு முன்னாடி, யார் அழகு, ஆனா பெண்ணா? ஓகே, ஒரு டிஸ்க்ளைமர். அழகுங்கிறது பாக்குறவங்க கண்ணை பொறுத்து, பட் கேள்வி அது இல்ல. யார் அழகு, பசுவா காளையா? ஆண் சிங்கமா பெண் சிங்கமா? ஆண் மயிலா பெண் மயிலா? நீங்க மேஜர்ஸ்ல ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆண்கள் தன்னை அழகாக காட்டிக் கொள்வார்கள். ஏன்? இன்னும் அதை பத்தி தெளிவா பார்க்கலாம். இதுக்கு தெரியணும்னா நமக்கு லெமார்க்கிசம் பத்தி தெரியணும். லெமார்க் அப்படிங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட். அந்த சயின்டிஸ்ட் வந்து ஒட்டகத்தோட கழுத்து எப்படி பெரிதானது அப்படின்றதுக்கு ஒரு தியரி சொன்னார். மரங்கள்லாம் உயரமாக வளர்ந்து விட்டது, அதனால ஒட்டகங்கள் தன் கழுத்தை எக்கி எக்கி பெருசாச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த உண்மை அப்படி கிடையாதுங்க. டார்வின் அதுக்கு ஒரு மறுப்பு சொன்னார். அது வந்து தேவையின் மூலமாக, அதாவது யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி மூலமா கழுத்து வளரல, அதற்கு பதிலா செக்ஷுவல் செலக்ஷன் மூலமா தான் கழுத்து வளர்ந்துச்சு. எடுத்துக்காட்ட ஒரு பெண் ஜிராஃப் ஒட்டகச்சிவிங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 3 ஆண் இருக்கு. ஒரு சுயம்பரம் போல அந்த பெண் ஒட்டகச்சிவிங்கி இந்த 3 ஆண்களில், அதாவது 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் ஆண்கள்ல ஒருத்தரை சூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க யாரை சூஸ் பண்ணுவாங்க? கண்டிப்பா தன்னை விட உயரம் அதிகமா உள்ள ஒரு ஆணை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படி சூஸ் பண்றாங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இது ரெண்டுக்குள்ள ஒட்டகச்சிவிங்கியால் உணவை பறித்து தள்ள முடியாது, அதனால ஆட்டோமேட்டிக்கா பெருசுதான் சூஸ் பண்ணுவாங்க. இதனால உணவும் கிடைக்கும், இன உற்பத்தியும் நடக்கும். ஸோ இந்த 2 பேரும் உணவும் கிடைக்காம இன உற்பத்தி நடக்காம அவங்க பரம்பரையே வளராது. ஸோ இதுதாங்க செக்ஷுவல் செலக்ஷன். இந்த செக்ஷுவல் செலக்ஷனுக்கும் நேச்சுரல் செலக்ஷனுக்கு என்ன வித்தியாசம்னா, வாழ்தல் மட்டுமே நோக்கமாக இருந்தால் அது நேச்சுரல் செலக்ஷன். இதுவே இன வளர்ச்சி, ஈர்ப்பு, அழகு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டால் அது செக்ஷுவல் செலக்ஷன். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.